no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மகாநதி குணா. மகாநதி ஃபர்ஸ்டா குணா ஃபர்ஸ்டா சார்? குணா தான் ஃபர்ஸ்ட் இல்லை. அந்த கதை வந்து அது கதை யாருது ஆக்சுவலா? சாப்ஜான்னு ஒரு மலையாள ரைட்டர். அப்படியா? மலையாள ரீமேக் அது. சரி, அது எப்படி உருவாச்சது? அது வந்து சாப்ஜான் கதையை சொல்லி எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. சரி, ஓகே பண்ணும்போது கேர் டேரக்டர் போகும்போது கமல் வந்து நம்ம பாரதியை கூப்பிடுங்க பண்ணி நிறைய பேர் என்னை கேட்டாங்க. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் கமல் சார் வச்சு பண்ண மாட்டேங்கிறீங்க? க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. நான் சொன்னேன் கமலை வச்சு போனால் நான் 10/11 ஒரு படம் முடியாது. அதான் ஃபர்ஸ்டா? ஆமாம், கமல் சார் வச்சு பண்ணது குணா தான் ஃபர்ஸ்ட். ஆமாம். இந்த கொகை மேட்ரு எப்படி அது? குகையா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கோயில் வச்சுன்னு பேசிட்டோம். சரி, கொடைக்கானலில் போய் லொக்கேஷன் பார்க்கலான்னு கிளம்பி போனோம். கிளம்பி போனால் அதே மாதிரி ரோட்டில் நிறுத்தி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். ஒரு கைடு சொன்னார், சார் பார்த்து போங்க, இங்கே நிறைய பள்ளங்கள், எங்கே கால் வச்சுங்க எப்போ பள்ளங்கள் வரும் தெரியாது. அப்படி தான் இவர் யாராவது போயிட்டார் அந்த சமாதியில் இருக்கவர். அங்கே ஒன்று இருக்கும் சார், நான் போனதில் அகண்டினார். அங்கே போக முடியாது, ஏன்னா இப்படி இருக்குப்பா, இங்கே இருக்கு அந்த குகை, அவங்க சொல்கிற குகை இங்கே இருக்கு. இதுக்கு போகும்போது பக்கத்தில் போகிற மரங்களை பிடிச்சிக்கிட்டு இறங்கினாரு. காரணமெல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. ஆடு எட்டும் சார் கரெக்டாக சார். நான் மட்டும் பேசாமல் இல்லை. அவங்கள கேட்டார், என்னப்பா நீ மட்டும் சைலண்ட்டாக இருக்கு, ஓகேவா பண்ணலாமா வேணாமா? நம்ம கதைக்கு வேணாம் மாதிரி இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை தான், என்ன இப்போ நம்ம 4 பேர் ஒருத்தர் கைப்பிடிச்சிக்கிட்டு மரத்தை பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கோம். நாளைக்கு 100 பேர் இங்கே இருக்கும். அதுதான் அதனுடைய வெற்றி இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது. ஆனால் இன்றைக்கும் குணா குகைன்னு ஒரு ஃபேமஸாக அதில் 2வது ஒரு படம் எடுத்து மகாநதிங்கிற அந்த படம், அந்த 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 படத்தில் வந்து அந்த அந்த சோகம் ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு சோகம் இல்லை. அந்த பொண்ணு போய் ப்ராஸ்டியூட்டார், அது எப்படி, அதாவது ஒரு அந்த டிஸ்கஷன் வந்துச்சு. அது ஆமாம், இவ்வளோ சோகத்தை அவங்க கேட்டிங்களா? இல்லை, சோகம்ன்றத விட ஒரு 15-20 டேஸ் கழிச்சு மலேசியாவில் வந்தார். ஓகே, வந்தவொடனே கூப்பிட்டாரு, என்னையும் ரங்கராஜன் கூப்பிட்டு, எனக்கு ஒரு தாட் வந்துருக்கு, இந்த மாதிரி ஒரு லைன் வருது, யோசிச்சேன் அது பண்ணலாமான்னு. சாரு கமல். ஓகே, ராக்கி ரங்கராஜன் சொல்கிறாரு. ஆமாம், ராக்கராஜன் சொல்கிறாரு, கமல் ஓஹோ சொல்லுங்க அப்படின்னு நானும் ராக்கி ரங்கராஜன் கேட்டோம். அவர் அந்த லைன் சொன்னார், ஓகே பண்ணிட்டோம். மகாநதி. ஓ, அதனால கதை வந்து கமல் தான், கதை வசனமே கமல் தான். மகாநதி, அதுக்கப்புறம் மகாநதி குணா. மகாநதி ஃபர்ஸ்டா குணா ஃபர்ஸ்டா சார்? குணா தான் ஃபர்ஸ்ட் இல்லை. அந்த அந்த கதை வந்து அது கதை யாருது ஆக்சுவலா? சாப்ஜான்னு ஒரு மலையாள ரைட்டர். அப்படியா? மலையாள ரீமேக் அது? இல்லை, ரீமேக் இல்லை, கதை. மலையாள ரைட்டரோட கதை அது. பாருங்க. சரி, அது எப்படி உருவாச்சது குணா? அது வந்து சாப்ஜான் கதையை சொல்லி எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. சரி, ஓகே பண்ணும்போது கேர் டேரக்டர் போகும்போது கமல் வந்து நம்ம பாரதியை கூப்பிடுங்க பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி நான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, நிறைய பேர் என்னை கேட்டாங்க. அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் கமல் சார் வச்சு பண்ண மாட்டேங்கிறீங்க? க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. நான் சொன்னேன் கமலை வச்சு போனால் நான் 10/11 ஒரு படம் முடியாது. அதான் ஃபர்ஸ்டா? ஆமாம், கமல் சார் வச்சு பண்ணது குணா தான் ஃபர்ஸ்ட். ஆமாம். ஓ, ஸோ அது மற்றெல்லாம் வந்து கூட வந்து ஒர்க் பண்ண, அது வேறு டைரக்ஷன் பண்ணுது. ஆமாம். ஓ, ஸோ அதனால வந்து அவரை வச்சு பண்ண ஏதாவது வித்தியாசமான கதைகள் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஓ, ஏன்னா நமக்கு அப்போ இருந்து ஆரம்பத்துலேருந்து வேறு மாதிரி படங்கள் ஆசை. ஆமாம். அப்படி இருக்கும்போது தான் இந்த சந்தர்ப்பம் வந்துச்சு. கமல் கூப்பிட்டப்பா நீ இந்த படம் கதையை கேள்வி பிடிச்சிருந்தா பண்ணுங்க. அப்பயும் ஆமாம், பிடிச்சிருந்தா. என்ன கதைங்க, என்ன படம் அது? அது கேட்ட உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். இல்லைடா, 2வது சத்யராஜ் சார் சொன்னார். அந்த படம் ப்ரிவியூ முடிஞ்சு பாத்ரூமில் போய் என்னால் அடக்க முடியல, தேம்பி அடறேன். நான் அழுதுட்டு வந்து அதுக்கப்புறம் சொன்னேன், சார் நீங்கள் தான் சார் நடிகர்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னார். அது ஆனால் அவர் என்ன தெரியுமா, கமல் சார்ட்டு என்னென்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணிடுறது. நீங்கள்
எல்லாமே பாலச்சந்திர சாட்டி அந்த பழக்கம் உண்டு. அபூர்வராங்கன்னு ஒரு படம் சார். ஆமாம். அதாவது பொண்ணு வந்து அப்பா வந்து பொண்ணை லவ் பண்ணுறாரு, அம்மாவை பையன் லவ் பண்ணுறான். இது வந்து நான் வந்து இது எப்படி சாத்தியம்? இது 75 படம் பார்க்குறேன் சார் நான். அப்போ ஸ்டூடெண்ட். அது விக்ரமாதித்தன் கதையில் வரும். அதுதான் என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்சு நம்ம விக்ரமாதித்த கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் ஒரு சினிமாவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு 20-25 வருஷம் முன்னாடியே இருக்குது. ஃபார்வர்டாகவே திங்கிங்கில் இருக்குது. ஆமாம் ஆமாம். அதேமாதிரி மகாநதி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, நான் வந்து இது ப்ரீவியூவில் பார்த்துட்டேன் படத்தை. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேட்டர்லையும் பார்த்துட்டு ஊருக்கு போகிறேன். அப்போ எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏம்பா இந்த மாதிரி எந்த படம் பார்க்கலாம் பொங்கலுக்கு? அம்மா மகாநதி போய் பாருங்கம்மா, சூப்பர் படம் பாரு. ஒரு 2 நாள் கழிச்சு இது பொங்கலுக்கு நடந்துச்சு. நான் காணும் பொங்கலாக அதுக்கப்புறம் போகிறேன். ரொம்ப நாள், ஏம்பா நான் கூட நல்லா தான் பழகிறேன், ஏம்பா நல்ல நாள் அதுமாதிரி இப்படி நான் அழகு விட்டேன். இது என்னன்னா மகாநதிங்கிற அந்த படம், அந்த 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 படத்தில் வந்து அந்த அந்த சோகம் ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு சோகம் இல்லை. அந்த பொண்ணு போய் ப்ராஸ்டியூட் அது எப்படி, அதாவது ஒரு அந்த டிஸ்கஷன் வந்துச்சு. அது ஆமாம் ஆமாம். இவ்வளோ சோகம் தாங்க கேட்டிங்களா? இல்லை, சோகம்ன்றத விட அந்த மகாநதினு ஒரு படம் ராஜ்கன் வந்து கமல்ஹாசன் சாரை புக் பண்ணிட்டாரு. ஓகே. படம் பண்ணணும்னு. ராஜ்கன் சார். ஆமாம், ராஜ்கன். கமல் சொல்லி நான் என்னைய டைரக்டர் ஆக்கிட்டாங்க. ஓகே. கமல் அது யார் கதை சார்? கதை யார்? இது சொல்கிறேன். நான் டைரக்டர் ஆகிட்டேன். ஓகே. நம்ம இதில் கூந்தத்தில் ராக்கி ரங்கராஜன் இருப்பார். ஆமாம். அவர் கூப்பிட்டு கதை கேட்டோம். அது என்ன கமல் திடீர்னு அவர் கூப்பிடலாம் சொல்லி திடீர் ஒரு ஐடியா. அவர் கூப்பிட்டு கதை கேட்டோம். அவர் கதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வேற கதைகளை பேசி ஒன்றுமே நடக்கலை. ஓகே. மூவே ஆகலை. சரி. கமல் சொன்னாப்புல சரி நான் கொஞ்சம் அவர் வேற ஒரு மலேசியாவில் இந்த ப்ரோக்ராம்லாம் இருந்தது. இந்த ஏதோ ஏதோ ஒன்று போச்சு. சரி, அதுக்கு பிரேக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஓகே. ஒரு 15-20 டேஸ் கழிச்சு மலேசியாவில் வந்தார். ஓகே. வந்தவொடனே கூப்பிட்டாரு, என்னையும் ரங்கராஜன் கூப்பிட்டு, எனக்கு ஒரு தாட் வந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வருது, யோசிச்சேன் அது பண்ணலாமான்னு. யாரு? கமல். ஓகே. ராக்கி ரங்கராஜன் சொல்கிறாரு. ஆமாம், ராக்கராஜன் சொல்கிறாரு கமல். ஓ அதான். ஓஹோ. ஓகே. சொல்லுங்க அப்படின்னு நானும் ராக்கி ரங்கராஜன் கேட்டோம். அவர் அந்த லைன் சொன்னார். ஓகே பண்ணிட்டோம். மகாநதி. ஓ. அதனால கதை வந்து கமல் தான். கதை வசனமே கமல் தான். லைன் மட்டும் ராக்கி. இல்லை எல்லாமே கமல் தான். அதான் சொல்ல வரேன். அப்படியா? அது உட்காந்து பேசி கீசி லைன் பண்ணுறது ரங்கராஜன். கொஞ்சம் ஏதாவது தப்பாக இல்லை இது அப்படி பண்ணக்கூடாது. என்ன பொற்காலமாக இருந்திருக்கேன் சினிமாவில். இப்போல்லாம் இந்த டிஸ்கஷனே ஒன்றும் இல்லை போடுங்க சார். இருக்கா தெரியல, எனக்கு தெரியல. இல்லை இப்போ குணாவே வந்து அப்படித்தாம்மா. டெய்லி ஆஃபீஸில் உட்காந்து கதை ரெடியானு டெய்லிக்கு ஆஃபீஸில் உட்காந்து ஒவ்வொரு சீனியும் வந்து 4 பேர் உட்காந்து பேசுவோம். அதுதான் சொல்கிறேன். அப்போ அதனால தான் சார் அவ்வளோ சக்ஸஸ் ரேட் நிறைய. நான், கமல், ரைட்டரு பாலகுமாரன் தான் வசனம். ஓஹோ. இதுக்கா? குணாவுக்கு. ரைட். ஸோ ஒவ்வொரு சீனும் உட்காந்து அப்படி அழைச்சி பண்ணுறது தான் அது. அதான் அதுலேயே சில ஷார்ட்ஸ் எல்லாம் கூட அப்பயே டிசைட் பண்ண, அந்த சுற்றி பேசுகிறாரு. ஐயோ, அதெல்லாம் அப்பயே டிசைட் பண்ணது. ஓ, டிஸ்கஷன்லேயே வந்துருச்சு. ஆமாம். அந்த கொகை மேட்ரு எப்படி? அது கொகையா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கோயில் வச்சுட்டான்னு பேசிட்டோம். சரி. கொடைக்கானலில் போய் லொக்கேஷன் பார்க்கலான்னு கிளம்பி போனோம். நான், வேணும், அது கேமராமேன் கமல் சார், ஆர்ட் டைரக்டர் மகி, 4 பேரும் போனோம். ஓகே. முதல்ல போனோடனே அப்படி பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு பீக் மாதிரி தெரிஞ்சுது. அங்கே போனான்னு சொன்னால் அதில் போக முடியாது சார். நாங்கள் சார் வண்டியை கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே நடந்து போனோம். ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் பார்த்தா ஒரு பீக். அங்கே சர்ச்சு போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். சர்ச்சே செட்டு தான், அதில் வர சர்ச் இருக்கு. ஆமாம். ஸோ அங்கே சர்ச் போகலான்னு சொல்லி ஆர்டர் சொல்லி அதுக்கு ஏறி நின்று பார்த்தா சுற்றி வேலிஸ் நல்லா இருந்தது. அங்கே செட்டு போகலான்னு சர்ச்சு செட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. பண்ணிட்டு வந்து மறுபடியும் வேறு எங்கே நான் இது பண்ணலான்னு அப்புறம் நான் ஆர்டர் சொன்னார், சார் வேணால் ஒரு ராக்கி பிளேஸ் பார்ப்போம், பார்த்துட்டு அதை இது பண்ணி கோகை பண்ணிக்கலாம் அப்படி செட்டு மாதிரி போட்டலான்னு. சரி, அப்படி தான் டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது கமல் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போனார். நான் உட்காந்துருந்தேன். ஒருத்தன் வந்தான். அவன்
ஒரு ஆள் வந்தார். என்ன சார் ஷூட்டிங்கா சார்? ஆமாப்பா. என்ன நான் எதுக்கு வந்தீங்க? லொக்கேஷன் பார்க்க வந்தீங்களா சார்? ஆமாம். எந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறீங்க சார்? இந்த மாதிரி பார்க்குறாரு. நான் வந்து அவர் என்ன சொன்னேன், நான் ட்ரக்கிங் போகிற ஆள் சார். அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த மாதிரி லொக்கேஷன் சொன்னீங்கன்னா நான் வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதான் சொல்கிறேன் சார். நான் ஒரு குகை தேடிக்கிட்டு இருக்கோம். குகை மாதிரி ஒரு இடம் வேணும். அதுக்கு இங்கே ராக்கு ஏதாவது பெரிய ராக்காக இருந்தால் சொல்லுங்கள். அதுக்குள்ளே நான் சொல்கிற செட்டு போடுறதுக்காக புரியுது. அவன் சொன்ன சார் நீங்கள் வேணாம், நாங்கள் கூப்பிட்டு போகிறவாங்க குகை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க, அப்படி பாருங்கள், உங்களுக்கு ஓகேன்னா அங்கே பண்ணிக்கலாம் சார். சரி அப்படி. அப்புறம் நான் கமல் எழுந்துச்சு வந்தேன்னு சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாரு. சரி வாங்க போகலான்ட்டு 5 மணிக்கு கிளம்பி போயாச்சு. காரத்துக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி போனால் அதே மாதிரி ரோட்டில் நிறுத்தி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். நடந்து போனால் அங்கே ஒரு கிராஸ் இப்படி இங்கே போட்டு ஒரு சமாதி இருக்குது. என்னையா அது? அங்கே பார்த்தா செண்பகநாடார் இங்கே இருந்தால் இறந்து விட்டார் அப்படி ஏதோ ஒன்று போட்டு. ஒரு கைடு சொன்னார், சார் பார்த்து போங்க, இங்கே நிறைய பள்ளங்கள், எங்கே கால் வச்சுங்க எப்போ பள்ளங்கள் வரும் தெரியாது. அப்படி தான் இவர் இறந்து போயிட்டார். அந்த சமாதியில் இருக்கவர். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க சார்னார். சரி கூட வந்தார் அவர். வந்து பார்த்தா முதல்ல பார்த்தா ஒரு சின்ன குகை. அப்படியே இது நல்லா இருக்கேன் அப்படியே உள்ளே இறங்கி போயில பார்க்குற அளவுக்கு இருந்து உள்ளே இறங்கி போய் பார்த்தோம். சார் இன்னும் கொஞ்சம் வாங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டவுன் போனோம். அங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய குகை, இதை விட கொஞ்சம் பெட்டர் கூட. இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு அதை டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சார் இன்னும் கீழே போனீங்கன்னா நல்லா இன்னும் அங்கே கீழே ஒன்று இருக்குது சார், பார்க்கலாம். அந்த போகிறது ரெகுலரா? ட்ரெக்கிங் போகிறவர் போயிருக்கேன். ட்ரெக்கிங் போகிறவர் அங்கே ஒன்று இருக்கும் சார். அதான் நான் போனதில் அங்கே வேண்டினார். அங்கே போக முடியாது, ஏன்னா இப்படி இருக்குப்பா. இங்கே இருக்குது அந்த குகை, அவங்க சொல்கிற குகை இங்கே இருக்கு. இதுக்கு போகும்போது பக்கத்தில் போனால் மரங்களை பிடிச்சிக்கிட்டு இறங்கி நடந்தோம். ஐயோ, கிளையில் பிடிச்சிக்கிட்டு நறுங்கி அப்படி ஸ்லிப்பாக படுத்துக்கிட்டு போனால் அங்கே லெஃப்டில் போனால் பெரிய குகை கீழே தெரியும். இப்படி பார்த்தா தெரியுது உள்ள எங்கேயோ போகுது. சரி, காலத்தில் அரசர்லாம் அந்த இது வச்சுருப்பாங்க தப்பி வரலாம். இல்லை இதையும் பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். சரி எல்லாம் மேலே ஏறி வந்தோம். மேலே ஏறி வந்தோடனே டிஸ்கஷன் கூட்ட உட்காந்து முன்னாடி குகையில். ஆமாம், இந்த குகையில் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம். காரணமெல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. ஆடு எட்டும் சார் கரெக்டாக சார். நான் மட்டும் பேசாமல் இல்லை, அவங்களும் கேட்டார், என்னப்பா நீ மட்டும் சைலண்ட்டாக இருக்கு, ஓகேவா பண்ணலாமா வேணாமா? இல்லை எனக்கு பண்ணுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, நம்ம கதைக்கு வேணாம் மாதிரி இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன, இப்போ நம்ம 4 பேர் ஒருத்தர் கைப்பிடிச்சிக்கிட்டு மரத்தை பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கோம். நாளைக்கு 100 பேர் இங்கே இருப்போம். சூப்பர் ப்ராக்டிக்கல். அவங்க சேஃப்டிக்கு என்ன பண்ண போகிறோம்? சூப்பர். அதான் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பள்ளம் மேடு அது இது கொலைங்க எங்கே போச்சுன்னு என்ன இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணான்னு போய் வச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம், அவ்வளோதானே அப்படின்றார் கமல். ஆமாம், பாசிட்டிவ் பண்ண ஆளுங்க கூப்பிட்டார், வர சொல்லுங்கள். ப்ரொடியூசர் வர சொன்னார், இந்த மாதிரி இப்போ பாரு ஒரு பிரச்சனை சொல்கிறார், என்ன பண்ணலாம். பாசிட்டிவ் பண்ண சொன்னாங்க. சார் நாங்கள் வேணால் கொஞ்சம் படி மாதிரி செதுக்கி விட்றோம் கீழே இறங்கிறதுக்கு போகிறதுக்கு. இந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் சார். அதுக்கு அது ஏதாவது அமௌண்ட், அந்த அமௌண்ட்டு கொடுத்துடலாம் சார். அதே மாதிரி அங்கே வரத்துக்கு ரோடு மாதிரி கொஞ்சம் க்ளியர் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, சரி. மற்றவங்க இதெல்லாம் ஓகே, மற்ற அவங்களுக்கு லைஃப் செக்யூரிட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னோடனே யோசிச்சுட்டு ஸ்டண்ட்டு குரூப்பை வர சொன்னோம். 20 பேர் வந்து அங்கே ஷூட்டிங் முடிவு கூடவே இருந்தாங்க. ஒன்றும் வேலையே கிடையாது. யார் காப்பாற்றுறது சொல்கிறது. ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு போகிறது லைட்டு பார்க்கொண்டு இறக்குனாங்க அவங்க. எவ்வளோ பெரிய விஷயம்ல. லைட்டு கிரேன்லாம் அப்படி தான் போயிட்டு போக முடியும். அதுதான் இப்போ நம்ம ஒரு சினிமாவை பார்த்துட்டு சர்வசாதாரணமாக குகைக்குள்ளே எடுத்திருக்காங்க, ஆனால் இல்லை, அது இல்லை. குணா குகைன்னு இன்னும் இருக்குது பாருங்க. ஆமாம், அதுதான் அதனுடைய வெற்றி. இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, ஆனால் இன்றைக்கும் குணா குகைன்னு ஒரு ஃபேமஸாக அதில் 2வது ஒரு படம் எடுத்து அது இன்னும் பெரிய ஹிட் ஆகி அதே பாட்டை போட்டு. இல்லை, அதில் எனக்கு ஒரே ஒரு இந்த குகை மாதிரி இன்னொரு அதிசயம் இருக்குது சார். அந்த அபிராமி இருக்காங்கல்ல, அந்த ஹீரோயின் எப்படி பிடிச்சிங்க அவளை? உண்மையிலேயே அபிராமி சார் அது பாம்பே பொண்ணு. அவங்க வந்து அந்த ஒரு ஸ்கூலில் டெய்ஸி ராணின்னு ஒரு பழைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க ஒரு ஆக்டிங் ஸ்கூல் வச்சுருக்காங்க.
அதில் இந்த பொண்ணு படிச்சிருக்கா. ஓ யாரோ சொல்லித்தான் நாங்கள் போய் பார்த்தோம். கமல் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணிட்டு வந்தோம். அந்த பொண்ணு அந்த ஒரு படம் தான் நடிச்சுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நடித்து தான் சம்பாதிக்கணுன்ற லெவலில் இல்லாத ஒரு பொண்ணு. ஓஹோ ஹோஹோ வெல்டுடு. வெல் டு பொண்ணு. அது ஏதோ ஹாப்பிக்காக அங்கே நடிக்க வந்தது. ஓகே. இந்த ஒரு படம் நடிச்சோன்னா நம்மளோட கண்டிஷன்ஸு அது இதுதான் பார்த்தோன்னா அதுக்கு செட் ஆகுது. அது கொடைக்கானலில் வந்து நாங்கள் காலைல 4 மணிக்கு எழுந்திரிப்போம். ஏன்னா அங்கே ட்ராவல் பண்ணணும்ல. ஓஹோஹோ காலேஜ் கொடைக்கானல் 4 மணிலாம் உண்மையிலே 4 மணிக்கு கிளம்புவோம்ப்பா யூனிட்டு. கிளம்பி அந்த லொக்கேஷன் லொக்கேஷன் போனால் ஒரு 5 மணி 6:30 மணிக்கு போய் சேர்ந்துடும். ஒரு 7 மணிக்கு எல்லோரும் சேர்ந்து அசம்பிள் ஆனால் காலையில் 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடும். ஒன்ஸ் கீழே இறங்கினா லஞ்சுக்கு வர முடியாது. லஞ்ச் அங்கேயே லஞ்ச் வந்துருமா? வராது. ஐயோ அது முடிச்சுட்டு 4 மணிக்கெலாம் 3 மணி 4 மணியோட வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சிடும். ஓஹோ ஏன்னா அதுக்குள்ளே இதாகிடும், மிஸ்டேக் மிஸ்ட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து தான் சாப்பிட முடியும். பா என்ன டெடிகே சினிமாண்ட நம்ம சர்வசாதாரணமாக உக்காந்துட்டு இல்லை அதை உட்காந்து ஈஸியாக விமர்சனம் பண்ணிடுறோம். அது எத்தனை பேர் உழைப்பு, எத்தனை பேர் உழைப்புன்றதை விட தாண்டி எவ்வளோ பெரிய கடுமையான ஒரு விஷயங்க அது. இல்லை தவம் மாதிரி தான் இல்லை, தவம் தான். சரி இப்போ வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் இப்போ வந்து நான் டைரக்ஷன் அது இது இவ்வளோ பண்ணிடுறீங்க. திடீர்னு நடிக்கிறா நீங்கள் எப்படி இது? இல்லை கடமையான கட்டுப்பாடு வந்து சிவச்சந்திரன் ஆக்ட் பண்ணார். சிவச்சந்திரன் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் ஆரம்பத்தில் இருந்த. நாங்கள் நீதிநிலை பண்ணும்போது அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நீதிநிலை அது வந்து நம்ம பழக்கம், அதனால நம்ம இது. ஓகே. ஆமாம், கடமை கட்டுப்பாடு ஆக்ட் பண்ணார். அப்புறம் முடிஞ்சோன்னா அவருக்கு வந்து எஸ்எஸ் பிக்சர்ஸ் எஸ்எஸ்கே ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்தாங்க. ஓகே. அது சிவச்சந்திரன் டைரக்டராக போட்டாங்க. பிரபு சொல்லி, ஏன்னா பிரபுகிட்ட கதை சொல்லி அது ஓகே ஆகி அவருக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு படம் இல்லை? ஆமாம், சிவச்சந்திரன் கதை ஃபஸ்ட்டு படம். பிரபு, லக்ஷ்மி, ராதா 3 பேர் ஃபோட்டோ புக் பண்ணிட்டாங்க. அதில் லக்ஷ்மிக்கு ஒரு பிரதர் மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு டீ கடைக்காரன். செம கேரக்டர். ஆமாம், அதுக்கு வந்து திடீர் சிவச்சந்திரன் வந்து நீ பண்ணிட்டாரு. நான் சொன்னேன் எனக்கு நடிக்கலாம் வர பண்ண இல்லை நீதான் பண்ணவன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், வேறு யாரும் பார்க்க மாட்டேன்ட்டாரு. அப்படி தான் அந்த படத்தில் போய் சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு நடிப்பு. ஓஹோ, அதுக்கப்புறம் தான் கரகாட்டக்காரனா? கரகாட்டம் அடுத்து 2வது. அதில் கரகாட்டக்காரன் என்ன கேரக்டருங்க அது? வா, இந்த பண்ணையார் 485 நாள் ஓடிச்சுப்பா. அதுதான் சொல்கிறேன். 2வது அந்த கேரக்டர்னால தான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் கண்டினியூவாக நடிப்பு போயிட்டு இருக்கு. ஆமாம், அது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அந்த பண்ணையார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணையார் கேரக்டர் நிறைய பண்ணீங்க. இப்போ அரண்மனையில் கூட பண்ணீங்க இல்லையா? அரண்மனையில் கூட பண்ணையார் கேரக்டர் தானே ஏறக்குறைய. ஆனால் பட் அந்த நடிப்பு சஸ்டெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் வந்து அவரோட படங்கள் அவர் பண்ண வச்சார். இதை பார்த்து தான் அவர் கூப்பிட்டாரா? ஆமாம்மா, அவர் கூட பண்ண போனால் மைக்கேல் மதனுக்கு அவன் ஃபஸ்ட்டு. ஓ, அதான் ஃபஸ்ட்டா? ஆமாம் ஆமாம். ஓ, ஓகே ஓகே. ஆனால் அந்த மைக்கேல் மதனுக்கு கமல் எனக்கு அதில் கூட சார் இந்த ஊட்டியில் மேலே அந்த பஸ்ஸு விடுற இது அது ஒரிஜினலா? பங்களா பங்களாவில் அந்த பஸ் தொங்குற ஷாட்டா? இது பங்களா தானே? அது ஒன்று அது செட்டு. அது செட்டு. ஓஹோ, அதான் நாங்கள் இதில் அது கொடைக்கானலா? இல்லை, அது ஊட்டி, குன்னூர். ஓஹோ, இந்த மோகன் ஸ்டுடியோ இருக்குல்ல? ஆமாம், அங்கே முதல்ல நம்ம இன்டீரியர் செட்டு போட்டோம். இந்த செட்டு ஓஹோ போட்டு அதே மாதிரி கீழே ரவுண்டு இதெல்லாம் போட்டு ராடெல்லாம் போட்டு இந்த செட்டு இப்படி போகும். ஓஹோ, சிஜி இல்லாத காலத்தில் இல்லை பா, செட்டு இப்படிலாம் நகரும். ஓஹோ, ஸோ அதெல்லாம் இன்டீரியர் சீன்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு அதை அப்படியே டிஸ்மேல் பண்ணி குன்னூரில் போய் செட்டு போட்டு இதை தூக்கிட்டு போய் அப்படியே இல்லை. அது செம்ம படம். மைக்கேல் மதன காமராஜர்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த படம் டிஸ்கஸ் பண்ணிங்களா? மைக்கேல் மதன காமராஜ் டிஸ்கஷன் அதெல்லாம் பண்ணி. ஸோ இப்படியே நடிப்பு, அதான் டப்பிங் ரீகார்டிங்கெல்லாம் அந்த படத்துக்கு நான் தான் பண்ணேன். நீங்கள் தான் பண்ணீங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் வரைக்கும் சுந்தர்சி வந்து படத்தில் எல்லா படத்துலையும் இருக்கீங்களா? எப்படி அது? சுந்தர்சி வந்து எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் கிடையாது. நான் ஹேராம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்போ அந்த முருகன் ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். ஆமாம், அடிதடி முருகன். அடிதடி ஒரு படம். அவர் வந்து என்னை மீட் பண்ணார் ஹேராம் ஷூட்டிங்கில். என்ன அப்படின்னா சார் அந்த முருகன் இது வேறு. ஓகே சார், என்ன சுந்தர்சி சார் ஒரு படம் பண்ணுறாரு, அது ஒரு கேரக்டர் உங்களுக்கு கேட்க சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியவே. சரி பண்ணிக்கலாம். ஆனால் பட் இங்கே ஹேராம் ஷூட்டிங்கில் இருக்கேன், இங்கே நான் தான் எல்லாம் பண்ணணும்னு. இல்லை சார், நடுவில் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன் சார். அப்போ நான் கமல்கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டு போக முடியாது, ஏன்னா நான் கோல்டு இந்த மாதிரி வந்துருக்கு கமல் பண்ணலாமே. போயிட்டு ஒரு வாரம் இருந்தால் நான் போயிட்டு வந்துடுவேன். நான் அதுக்குன்னு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன் ஊட்டிக்கு. என்ன பண்ணுறது?
அது பேர் மறந்துட்டேன் நான். சுந்தர் சி ஃபர்ஸ்ட் படம். கேள்வி இல்லை, அவரு 2ஆம் படம், 3ஆம் படம் அது. ஆ. எனக்கு சுந்தர் அதான் சி first சுந்தர் படம். சி காம்பினேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். கூட மணிவண்ணன், ஓஹோ. நான், இன்னும் எல்லாம் அவரோட ஓகே, குரூப் ஓகே, எல்லாம் ஓகே. ம். ஷூட்டிங் போனோம். 2 நாள் தான் ஷூட்டிங் நடந்தது, 2 நாள் 3 நாள் நடந்தது. ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு பார்த்தா விச்சு, நம்ம ஆ, விச்சு சரி சொல்லுங்க. எல்லாம் இருந்தாங்க. நான் எங்கே தங்கினா, பெரிய ஹோட்டலில் தங்கி வச்சாங்க. ஓகே. எங்கே, நம்ம இவரோட ஹோட்டல், இவர் ஆக்டர் இவர். ஹிந்தி ஆக்டர், அதான். Yes, sir. அவரோட ஹோட்டலில் தான் ஆ, தங்கியிருந்தேன். ஆ, ஆ. எனக்கு பக்கத்து ரூமில் வித்யா, ஸ்ரீவித்யாமா, ஓகே. சாருஹாசன், ஆ. எல்லாம் பெரிய பெரிய 4-5 புரியுது, குரூப் அப்படியே புரியுது, உட்காந்துருக்காங்க. நம்ம ராஜீவ், அவர் எல்லாம். ஒரு 2 நாள் ஷூட்டிங் போனோம். நான் வந்தோம். ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்லைனாங்க, பேசாம வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணாங்க. வித்யா அம்மா அன்றைக்கி கிளம்புறாங்க, ஸ்ரீவித்யா. சீதா. கிளம்புறேன்னு சொல்லி ஏதோ டென்ஷன் இருந்தாங்க. என்னம்மான்னு கேட்டேன். செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. இப்போ அந்த நான் முருகன் தான் அப்போ. ஓகே. செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு ஏறாமலே இருந்துக்கலாம் போல் இருக்கேன். ஆமாம், எனக்கு ஒன்று சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. அவங்க பெரிய அமௌண்ட்டு, அதாவது ஓகே, ஓகே. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு கிளம்பி புரியுது. போயிட்டாங்க. சார் அண்ணா எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. நானும் ராஜீவ் மட்டும் இருக்கோம். ஆ. ஹீரோ யார் இதில்? பிரசாந்தா? இல்லை, ராஜீவ் தான் நினைக்கிறேன். ஆஹா. எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, சரி, ஓகே. நானும் ராஜீவ் மட்டும் இருக்கோம். எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு ஒரே டவுட், என்னடா இது, நம்ம 2 பேரும் வச்சு என்ன எடுக்க போகிறாங்க? இல்லை 2 வயசு இல்லை, என்ன இது குழப்பமாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன். ஸ்ரீவித்யா கிளம்பும்போது என்னோடய லக்கேஜை நான் ஒரு வண்டியில் ஏற்றிட்டு ஸ்ரீவித்யா வண்டியில் வச்சுட்டு அங்கே போய் விச்சு எல்லாம் அங்கே வேறு ஹோட்டலில் இருக்காங்க. விச்சுவில் வேறு கீழே ஒரு கேரிங் கிராஸ்னு ஒரு ஹோட்டலில் இருக்காங்க. ஆமாம், சரிங்க. அங்கே போய் விச்சுக்கிட்ட கொடுத்து மொத்த யூனிட் அங்கே தான் இருக்காங்க. ஓஹோ. சுந்தரன் மட்டும் வேறு இதில் இருக்கார். சுந்தரன் குஷ்மா அவங்களாம். புரியுது. இவங்க எல்லாமே கேமராமேன் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஓகே. அவர் விச்சு இருப்பார், அவர் ரூமில் கொண்டு வச்சுருன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு சரின்ட்டாங்க. மறுநாள் ராஜீவ் காலையில் கிளம்புறாரு. ஓஹோ. புரியுதா? மறுநாள் காலைல ராஜீவ் கிளம்புறேன், நான் மட்டும் தான் அங்கே இருக்கேன். ராஜீவ் நானும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு பேசிட்டு உட்காந்து காலைல நான் 4 மணிக்கு கிளம்பி, ஏன்னா அவர் கோவை எக்ஸ்பிரஸ் அப்போ அங்கே வந்து நான் 4 கிளம்பிடுறேன் தலைவரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு படுத்துட்டேன். சரி, அவருக்கு காலையில் எழுந்திரிச்சு அவர் கிளம்பி போயிருப்பார். ஃபோன் கேட்டால், சார் என்னை விடலை சார். ஏயா இல்லை பில் பரப்பிச்சு. அதான் போகல சார், இங்கே தான் இருக்கேன். வரலாறுகள் இருக்கு. ஆமாம். ஆஹா, என்னடா தெரியா வந்து மாட்டிக்கிட்டு போலுங்க.